ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இது 3 பொருட்கள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கரிஞ்சிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போது நல்லா வறுத்துட்டேன். இதில் காய்ச்சின பால் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த ரவைக்கு இது சரியாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம சேர்த்த பாலை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்வீட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் இன்னும் 1-2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சேர்த்த பாலே இதுக்கு சரியாக இருந்தது. இப்போது இது சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக இது போல் அழுத்தி விட்டுக்கோங்க. இது போலவே எல்லா ரவையிலையும் செய்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே செய்து முடித்தாச்சு. இதை பொரிச்சிட்டு நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கணும். அதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். நம்ம ரவை உருண்டைகள்லாம் பொரித்து எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம செய்து வச்சுருந்ததெல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 2 பேஜாக பொரித்து எடுக்க போகிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளியும் வெந்து மேலேயும் நல்லா வெந்து வரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம செய்து வச்சுருந்த சுகர் சிரப்பில் இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்போ தான் சுகர் சிரப்பை நல்லா இழுத்துட்டு ஜூஸியாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து சுகர் சிரப்பே சேர்த்துக்கிறேன்.
இது 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே சுகர் சிரப்பு ஏறும். இப்போது நம்மளோட ஸ்வீட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும்போது இது போல் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. லைட்டாக ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே ரொம்ப அழகாக வருது. நல்லா ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.